எனக்கு மந்த்லி இந்த மாதிரி எனக்கு வந்து பாக்கெட் மணி வேணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த பையன் வந்து அவங்க அப்பாகிட்ட கேட்குறார். அப்போ அவங்க அப்பா என்ன நினைக்கிறாருன்னா, சரி பையனுக்கு வந்து ஒரு புரிதலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஸ்டோன் வந்து அவர் கையில் கொடுக்குறாரு. கடையில் இருக்கிறவர் பார்த்துட்டு இந்த ஸ்டோனை வந்து உருட்டி உருட்டி பார்க்குறாரு. அவருக்கு அதை பற்றி பெரிய இதுவாக தெரியாதால அவர் வந்து இதுக்கு ஒன்றும் பெரிய வேல்யூ இல்லை, வேணால் 10 ரூபா தரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறார். இந்த பையனுக்கு ரொம்ப இன்னும் வந்து கியூரியாசிட்டி இன்க்ரீஸ் ஆகவே ஆரம்பிச்சிடுச்சு. என்னடா அது, ஒருத்தவங்க ஒன்றுமே வேல்யூ இல்லைன்றாங்க, இன்னொருத்தர் பார்த்தா 5000 தரேன்னு சொல்கிறார், இன்னொருத்தவங்க வந்து 1 lakh தரேன்னு சொல்கிறாங்களே, அப்போ இது என்னன்றது தெரிஞ்சுக்கணுன்ட்டு இன்னும் ஆர்வம் அதிகமாகவே அவங்க அப்பாகிட்ட போய் சொல்கிறார். இதுக்கு என்ன வேணாலும் நான் வேல்யூ தரேன், இதுக்கு வந்து நீங்களே வந்து சொல்லுங்கள், உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லுங்கள், எவ்வளோ கேட்டாலுமே நான் இதுக்கு தரத்துக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனரே வந்து ஓடி வந்து சொல்கிறார். இது மாதிரி தான் உன்னுடைய வேல்யூ அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. நீ எங்கே போய் இருக்கிறியோ அப்பனுடைய வேல்யூ தெரிஞ்சவங்களாம் இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ அங்கே வந்து உனக்கான ரெஸ்பெக்ட் வந்து கிடைக்கும். உன்னை வந்து தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவாங்க. உனக்கு என்ன வேணும்னாலும் அங்கே வந்து கிடைக்கிறதுக்கு வந்து அவங்க தயாராக வந்து செஞ்சு தருவாங்க. 4 இடியட்ஸ் இருக்காங்கன்னா 4வது அந்த இடியட்ஸோடு நம்ம போய் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு 5வது இடியட்டாக மாறிடும். அதேமாதிரி ஃபூல்ஸ் இருக்கிறாங்க, 4 பேர் ஃபூல்ஸ் இருக்கிற இடத்துல போய் நம்ம சேர்ந்தோன்னா அங்கே 5வது ஃபூலாக நம்ம மாறி போயிடும். அப்போ நம்ம எங்கே இருக்கணும்? மிராக்கிள்ஸ் வித் ஸ்ரீ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய ரேக்கி மாஸ்டர் ஸ்ரீ கலைவாணி பேசுகிறேங்க. ஸோ இப்போ வந்து நம்ம நிறைய கதைகளை பார்த்துட்ருக்கோம், உங்களுக்கும் வந்து பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இப்போ இந்த வரிசையில் இன்றைக்கி ஒரு புதுமையான கதையை வந்து நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அந்த ஃபேமிலியில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பையன் இருக்காங்க. அந்த பையன் வந்து அவங்க அப்பாகிட்ட போகிறாரு. அவர் போயிட்டு என்ன கேட்குறாருன்னா, எனக்கு வந்து ஒரு பாக்கெட் மணியாக வேணும்னு சொல்லி ஒரு சம் அமௌண்ட் வந்து கேட்குறாரு. எனக்கு மந்த்லி இந்த மாதிரி எனக்கு வந்து பாக்கெட் மணி வேணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த பையன் வந்து அவங்க அப்பாகிட்ட கேட்குறாரு. அப்போ அவங்க அப்பா என்ன நினைக்கிறாருன்னா, சரி அவங்க பையனுக்கு வந்து ஒரு புரிதலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஸ்டோன் வந்து அவர் கையில் கொடுக்குறாரு. அந்த ஸ்டோன் வந்து நீ இந்த ஸ்டோனை வச்சுக்கோ, இந்த ஸ்டோனை எடுத்துகிட்டு நீ மார்க்கெட் பிளேஸ்க்கு போ, அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இந்த பையன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டோன் வந்து கையில் எடுத்துக்கிறார். அந்த பையனை வந்து பார்க்குறாரு, அது ஏதோ ஸ்டோன் மாதிரி இருக்குது, ஆனால் அவருக்கு வந்து அதை பற்றி பெருசாக விவரம் தெரியல. ஸோ அதனால் அந்த ஸ்டோனை எடுத்துகிட்டு மார்க்கெட்டு போகிறார். அங்கே போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கடை கண்ணுக்கு படுது. சரி, இந்த கடையில் வந்து இதுக்கு என்ன வேல்யூ கொடுக்குறாங்க, இதுக்கு என்ன மதிப்பு சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் கேட்குறாரு. அப்போ அந்த கடையில் இருக்கிறவர் பார்த்துட்டு இந்த ஸ்டோனை வந்து உருட்டி உருட்டி பார்க்குறாரு. அவருக்கு அதை பற்றி பெரிய இதுவாக தெரியாதால அவர் வந்து இதுக்கு ஒன்றும் பெரிய வேல்யூ இல்லை, வேணால் 10 ரூபா தரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறார். உடனே அவர் வந்து என்ன பண்ணான்னா, அந்த ஸ்டோனை வாங்கிட்டு அவங்க அப்பாகிட்ட வந்து சொல்லார். அப்பா இந்த மாதிரி நான் மார்க்கெட் பிளேஸ் போயிருந்தப்போ இந்த ஸ்டோனுக்கு வந்து 10 ரூபா தான் தரேன்னு சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அவங்க அப்பா ஒன்றும் சொல்லலை. சரி அப்படியா அப்படின்னு சொல்லி யார்கிட்ட போனால் எங்கே போனான்ற மாதிரி சும்மா விவரம் கேட்டுட்டு, ஓகே நீ வந்து திரும்பவும் வந்து மார்க்கெட்டுக்கு போ, அங்கே வந்து வேறு உனக்கு யார் வந்து இது பண்ணுறாங்கன்றது உனக்கு எங்கே மனசில் படுதுன்றதை போய் கேளு அப்படின்ற மாதிரி சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து அடுத்ததாக வந்து போகிறாரு. அடுத்ததாக போய் அந்த கடையில் போய் அவங்க வந்து கேட்கும்போது இந்த ஸ்டோன் அவரும் வந்து இந்த மாதிரி உருட்டி உருட்டி பார்க்குறாரு. உருட்டி பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு வேணால் நான் ஒரு 5000 நான் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இப்போ இந்த பையனுக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்குது. என்னடா அது, முதல்ல போனோம் அவர் வந்து ஒன்றுமே இதுக்கு வேல்யூ இல்லை, ஒரு 5 ரூபா வந்து 10 ரூபா தான் தருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னார், இவர் என்ன 5000 தரேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சரின்னு திரும்ப போயிட்டு சரி கொடுங்கன்னு வாங்கிட்டு போயிட்டு அவங்க அப்பாகிட்ட சொல்லுவேன். அப்பா இந்த மாதிரி நான் மார்க்கெட் போய் இந்த கடையில் நான் வந்து கேட்டேன், அவர் பார்த்துட்டு இதுக்கு ஒரு 5000 தரேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னேன்.
அப்போ அவங்க அப்பா அப்பவும் அமைதியாக இருக்கார். சரி நீ வந்து எங்கெல்லாம் ஜுவல்லரி ஷாப்ஸ் இருக்கோ அங்கே போய் நீ வந்து பாரு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து சொல்கிறார். சரின்னு சொல்லி அப்பா சொல்லுவாருன்ட்டு திரும்ப அந்த ஸ்டோனை எடுத்துக்கிட்டு ஜுவல்லரிஸ் இருக்கிற இடத்துல போயிட்டு அங்கே மெயினாக ஹோல்சேலர்ஸ் இருக்கிற ஜுவல்லர்ஸ் கிட்ட போய் அவர் வந்து கேட்குறார். இந்த மாதிரி இந்த ஸ்டோனுக்கு வந்து எனக்கு எவ்வளோ தருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவங்க வந்து இதை பார்த்துட்டு இதோடைய மதிப்புக்கு வந்து நான் வேணால் ஒரு 1 lakh வந்து தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ 1 lakhன்னு கேள்விப்பட்டோன்னே இந்த பையனுக்கு ரொம்ப இன்னும் வந்து க்யூரியாசிட்டி இன்க்ரீஸ் ஆகவே ஆரம்பிச்சிடுச்சு. என்னடா அது ஒருத்தவங்க ஒன்றுமே வேல்யூ இல்லைன்றாங்க, இன்னொருத்தர் பார்த்தா 5000 தரேன்னு சொல்கிறார், இன்னொருத்தவங்க வந்து 1 lakh தரேன்னு சொல்கிறாங்களே, அப்போ இது என்னன்றது தெரிஞ்சுக்கணுன்ட்டு இன்னும் ஆர்வம் அதிகமாகவே அவங்க அப்பாகிட்ட போய் சொல்கிறார். இந்த மாதிரி அப்பா நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஹோல்சேலர்கிட்ட போனேன், அவர் வந்து இந்த ஸ்டோனை பார்த்துட்டு இதுக்கு நான் வந்து 1 lakh தரேன் அப்படின்னு சொல்கிறாரு, இது எனக்கு புரியவே இல்லை, இது என்ன மாதிரி இதில் வந்து இப்போ சொல்கிறாங்க அப்படின்றத கேட்குறேன். அவங்க அப்பாவுக்கு வந்து விஷயம் தெரிஞ்சாலும் அவங்க பையனுக்கு தெரியணுன்றதுக்காக நீ வந்து மியூசியம் நம்ம ஏரியாவில் இருக்கிற மெயின் மியூசியமில் போயிட்டு இந்த ஸ்டோன் வந்து அவங்க எடுத்துப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ சரின்னு சொல்லிட்டு அவரும் அந்த பையனை வந்து போகிறாரு. அவங்க போயிட்டு அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்க ஒரு பெரிய மியூசியமில் போயிட்டு அந்த மியூசியமில் வச்சுருக்கிறவங்க இது உறுப்பினர்கிட்ட அவங்ககிட்ட போயிட்டு கேட்குறாரு. இந்த மாதிரி என்கிட்ட இந்த மாதிரி இந்த ஸ்டோன் இருக்குது, இது நான் இங்கே வந்து மியூசியமில் டிஸ்பிளே பண்ணலாமா, இதுக்கான வேல்யூ என்ன, இதுக்கான இது மதிப்பு என்ன அப்படின்றது, எனக்கு இதுக்கு எவ்வளோ நீங்கள் தருவீங்க அப்படின்றத சொல்கிறார். அப்போ கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மியூசியம் வந்து பார்க்குறாரு. அவர் வந்து எல்லாம் இந்த மிரர்லாம் வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி இதிலெல்லாம் வந்து உன்னிப்பாக வச்சு கவனிக்கிறாங்க. எல்லாம் பண்ணி முடித்த பிறகு அவருடைய ஓனரே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோனை பற்றி கேள்விப்பட்டோன்னே ஓடி வர ஆரம்பிச்சிட்டார். ஓடி வந்து இந்த பையனை வந்து பையன்கிட்ட வந்து சொல்கிறாரு, இது வந்து உனக்கு எப்படி கிடச்சிது, இது யார் உனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பையன் சொல்கிறான், இல்லை இது என்னுடைய அப்பா வந்து எனக்கு கொடுத்தாங்க, இது வந்து இதுக்கான வேல்யூ வந்து நீங்கள் எனக்கு எவ்வளோ தருவீங்க அப்படின்றதுக்காக அவர் வந்து கேட்குறாரு. அந்த பையன் வந்து கேட்கும்போது அவர் சொன்னார், இதுக்கு என்ன வேணாலும் நான் வேல்யூ தரேன், இதுக்கு வந்து நீங்களே வந்து சொல்லுங்கள், உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லுங்கள், எவ்வளோ கேட்டாலுமே நான் இதுக்கு தரத்துக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனரே வந்து ஓடி வந்து சொல்கிறார். அப்போ இந்த பையனுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாகிடுது. என்ன இதுக்கு வேல்யூ இல்லைன்னு சொன்னாங்க, அப்புறம் 5000 சொல்கிறாங்க, அப்புறம் 1 lakh சொன்னால், இப்போ வந்து நீங்களே சொல்லுங்கன்னு சொல்கிற அளவுக்கு அப்போ நான் இதுக்கு எவ்வளோ வேணாலும் கேட்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்கும்போது, நீங்கள் எவ்வளோ வேணாலும் கேளுங்க, நான் இதுக்கு வந்து தரத்துக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த மியூசியம் சொன்னோன்னே இதுக்கு ஏதோ ஒரு இது இருக்குது, உள்ளே வந்து வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன், இல்லை நீங்கள் ஸ்டோன் கொடுங்க நான் அப்புறமேட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாகிட்ட வந்துடுறார். அப்போ அவங்க அப்பாகிட்ட வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி அப்பா எனக்கு இதில் என்ன இது இருக்குன்றது எனக்கு வந்து புரிய வைங்க. இப்போ 5000 சொன்னாங்க, ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாங்க, அப்புறம் 5000 தரேன்னாங்க, இப்போ ஒருத்தர் வந்து ஜுவல்லர் வந்து அதுக்கு 1 lakh தரேன்னாங்க, இப்போ மியூசியம் போனால் எவ்வளோ வேணாலும் நான் தரேன்னு சொல்கிறாங்க, அப்போனா இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார். அப்போ அவங்க அப்பா வந்து சொல்கிறார், அந்த ஸ்டோனுடைய மதிப்பு வந்து யாருக்கு தெரியுமோ அவங்கக்கிட்ட அது போகும்போது அந்த மதிப்புக்கான பல மடங்கு வந்து அவங்க கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. இப்போ நீ முதல்ல கொண்டு போன இடத்துல வந்து அந்த ஸ்டோனை பற்றி யாருக்குமே தெரியல, அதனால் வந்து அவங்க அதுக்கு வந்து பெருசாக அதுக்கு வந்து வேல்யூ தெரியாததால் வந்து 5 rupees 10 rupees தரேன்னாங்க. அடுத்ததாக போனவங்க ஓகே இதில் ஏதோ இருக்குது, நம்ம அதுக்கப்புறமேட்டு இது பண்ணிக்கலான்னு அவங்க ஒரு 5000 தரேன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு ஜுவல்லர்கிட்ட போனோடனே அவருக்கு இது ஒரு அளவுக்கு தெரிஞ்சதால் அவர் வந்து ஒரு 1 lakh தரேன்னாங்க. ஆனால் இது அதீதமாக தரத்துக்கு ரெடியாக இருக்கிறேன்னு சொன்ன மியூசியமில் வந்து அவங்க தான் உண்மையாக வந்து அந்த ஸ்டோனுடைய வேல்யூ என்னன்றது தெரிஞ்சிருக்கு. அவங்க அதை கண்டுபிடிச்சதால தான் உனக்கு உடனே வந்து அதுக்கு எவ்வளோ நாளும் நான் தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரெடியாக இருக்காங்க. அப்போ இதுலேருந்து என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணுன்னா, அந்த பையனுக்கு வந்து அவங்க அப்பா வந்து சொல்கிறார், ஸோ இது மாதிரி தான் உன்னுடைய வேல்யூ அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. நீ எங்கே போய் இருக்கிறியோ அப்போ அந்த இடத்துல உன்னுடைய வேல்யூ மதிக்கக்கூடியவங்களா, உன்னுடைய வேல்யூ தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ அங்கே வந்து உனக்கான ரெஸ்பெக்ட் வந்து கிடைக்கும். உன்னை வந்து தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவாங்க. உனக்கு என்ன வேணும்னாலும் அங்கே வந்து கிடைக்கிறதுக்கு வந்து அவங்க தயாராக வந்து செஞ்சு தருவாங்க. அதே உன்னை பற்றினதும் உன்னுடைய கேப்பபிலிட்டிஸ் பற்றியும் உன்னுடைய ஸ்கில்ஸ் பற்றியும் தெரியாத ஒருத்தவங்க கிட்ட போகும்போது அவங்க என்னதான் நீ வந்து பெரிய லெவலில் இருந்தாலுமே அவங்களுக்கு அது மதிக்க தெரியல அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப மட்டமான இதில் தான் வச்சுருப்பாங்க. அப்போ நீ வந்து எங்கே போய் சேரணும், எந்த இடத்துல வந்து போய் இருக்கணும் அப்படின்னா உன்னுடைய பொட்டென்ஷியலையும் உன்னுடைய ஸ்கில்ஸும் உன்னுடைய கேப்பபிலிட்டிஸும் யாருக்கு கரெக்டாக வந்துட்டு தெரிஞ்சுக்க முடியுதோ, அதை வந்து கரெக்டாக வந்து புரிஞ்சிக்க முடியுதோ அவங்கக்கிட்ட இருக்கும்போது தான் உன்னுடைய வேல்யூ அதிகமாகவும் உன்னுடைய பொட்டென்ஷியலும் வெளிப்படுத்த முடியும். அதே தெரியாத இடத்துல போய் நீ இருக்கிற அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கும் சங்கடம் தான்,
சொன்னால் உனக்கும் சங்கடம் தான் ஏற்படுமே தவிர 2 பேருடைய பிரச்சனையும் வந்து சால்வ் ஆகாது, பெரிய பிரச்சனையாக தான் மாறும். அதே உனக்கு வேல்யூ தெரிஞ்ச இடத்துல இருந்தால் அவங்களுக்கும் அது வந்து ஒரு நல்ல சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணும், அவங்களுக்கும் அது வந்து உபயோகமாக இருக்கும், உனக்கும் அங்கே வந்து நல்ல ஒரு சூழல் வந்து உருவாகும். ஸோ இந்த கதையின் மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல தான் அது வந்து நம்மளுடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு நம்மளுடைய வேல்யூக்கு ஈக்குவலான இடத்துல இருக்கும்போது தான் நம்மளுடைய இதுவும் வந்து நம்ம க்ரோ ஆக முடியும். நம்மளுடைய வேல்யூக்கு நமக்கு ஏதோ ஒரு இடத்துல இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அப்போ நம்ம எல்லாமே டோட்டலாக நம்மளுடைய இதையே வந்து விட்டுட்டு, நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்டும் விட்டுட்டு, நம்ம எதுக்குமே ஒரு பிரயோஜனமற்ற ஒரு நிலையில் அவங்களுக்கும் முழுமையாக பிரயோஜனப்பட மாட்டோம், நமக்கும் நம்மளுடைய கேப்பபிலிட்டிஸோ ஸ்கில்ஸோ வெளில வந்து கொண்டுட்டு வரவே முடியாது. ஸோ நம்மளுடைய வேல்யூ எங்கே இருக்கோ, நம்மளுடைய வேல்யூ என்ன அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளை யார் நம்ம வந்து உயர்வாக வைப்பாங்க, நம்மளுடைய இதை வந்து புரிஞ்சுக்கிட்டவங்க நீங்கள் என்ன வேணும் கேளுங்க கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து உங்களுடைய கேப்பபிலிட்டிஸை புரிஞ்சவங்க, உங்களுடைய ஸ்கில்ஸை புரிஞ்சவங்க தான் வந்துட்டு நம்மளை வந்து கேட்கறதுக்கு, நம்ம டிமாண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க, அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இல்லைன்னா நம்ம இன்னொருத்தவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் எனக்கு கொடுங்க 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 நம்ம வந்து கேட்டுகிட்டே இருக்கிற சூழலில் தான் வந்து உருவாகியிருக்கும். ஏன்னா உங்களுடைய முழுமையான வேல்யூ அங்கே தெரியாததால் அவங்களாலேயும் வந்து ஒன்றுமே பண்ணவே முடியாது. சரிங்களா? ஸோ இதுதான் நிறைய இதில் சொல்லுவாங்க. இப்போ வந்து 4 இடியட்ஸ் இருக்காங்கன்னா 4வது அந்த இடியட்ஸோடு நம்ம போயிருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு 5வது இடியட்டாக மாறிடும். அதேமாதிரி ஃபூல்ஸ் இருக்கிறாங்க, 4 பேர் ஃபூல்ஸ் இருக்கிற இடத்துல போய் நம்ம சேர்ந்தோன்னா அங்கே 5வது ஃபூலாக நம்ம மாறி போயிடும். அப்போ நம்ம எங்கே இருக்கணும், வைஸ்மேன்ஸ் எங்கே இருக்கிறாங்களோ அந்த வைஸ்மேன்ஸோடு நம்ம சேரும்போது நம்மளும் வந்து வைஸ்மேனாக நம்ம வந்து மாறும். புரியுதுங்களா? ஸோ இந்த கதையில் வந்து நீங்கள் நல்ல விஷயங்களை கற்றுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய கதைகளோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். எல்லாம் சால்வ் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் சால்வ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் நீங்கள் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுறீங்க, இன்னும் என்ன மாதிரி ஸ்டோரிஸ் உங்களுக்கு வேணுன்றதும் நீங்கள் வந்து தெரியப்படுத்துங்க. உங்களுடைய ரேகி மாஸ்டர் ஸ்ரீ கலைவாணி. தேங்க்யூ.